ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். எல்லாரும் குஷியா இருக்கணும். கண்டிப்பா சிஸ்டர். ஸோ இப்போ நம்ம மகாபாரதத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சபையினர் முன்னாடி மானப்பங்கப்படுத்தும் பொழுது எல்லாரும் அமைதியா இருந்தாங்களேன்றத பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு புரியாத புதிர் மகாபாரதத்துல இருக்கிறது. பல பேர்னால நிந்தனை செய்யப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணர் குளிக்கிற பெண்களுடைய ஆடை எடுத்துட்டு மரத்து மேல உட்காந்துக்குவார். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, எல்லா கோயில்லையும் இந்த சிலை இருக்கும். அப்ப அதுல அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா? அப்படி ஏதாவது, ஏன்னா அது அது தப்பு ரைட்டுன்றதோட இதை கோயில்ல பூஜிக்க தகுந்த இடத்துல இப்படி ஒரு சிலை அவசியமா, அல்லது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆன்மீக விஷயம் ஒளிஞ்சு இருக்குதா அப்படிங்கறது சொல்லுங்க சார். இப்ப கிருஷ்ணனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆமா, அவர் ஒரு திருடன், அவர் ஸ்திரீலோலன், அதாவது பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் தவறான நடக்கிறவரு, 16,108 துணைவுகளை வச்சுக்கிட்டு இருந்தவரு, இப்ப இந்த கோபியர்கள் குளிக்கும் போது அந்த ஆடையை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டவரு, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கும். பார்க்க போனா பல கொலைகளை செய்தவர் அவரு. இன்னொன்னு ஒரு சினிமா பாட்டுல கமலஹாசன் தலங்கவலி பாட்டுல இந்த பாட்டே லைனே வரும். பெண்கள் உடை எடுத்தவனே தங்கைக்கு உடை கொடுத்தவனே. அப்படியே கான்ட்ராடிக்ஷனா வருது பாருங்க. இதை பண்ணுபவர் அதை எப்படி பண்ணிருப்பாருன்ற மாதிரி வருதுல்ல. அங்க விஷயங்கள் வேற. இப்ப இவர் இத்தனை பேர் இருந்தும் இப்போ எதை தர்மங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது, எதையெல்லாம் மனிதன் தவிர்க்கணும்னு சொன்னது, அது எல்லாமே செய்தவரா இருப்பார் கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையில. அப்போ அவரே கீதோபதேசம் உபதேசிக்கிறார்னும் போது அங்க எதிர்ப்பு குரலே ஏன் இல்லை? கீதோபதேசம் செய்ய இப்போ கடந்த பதிவுல நம்ம பார்த்தோம், பீஷ்மர் திரௌபதியின் சபையில நியாயத்தை எடுத்து சொல்லல அவரு. ஆனா நியாயம்னு தெரியும், ஆனா நான் பேச வல்லமை இல்லாதவனா இருக்கிறேன் இந்த இடத்துல வேதனையை தெரிவிப்பார். ஏன்னா உன் கணவன் தானாக உன்னை பணையம் வச்சாச்சு, பணையம் வச்சு தோத்தாச்சுன்னா அது வெற்றி கண்டவனுடைய உடைமை. அந்த வெற்றி கண்டவன் தன்னுடைய உடமையை எப்படி பயன்படுத்தினாலும் மூன்றாவது நபர் கேட்க முடியாது. அப்ப குற்றம் எங்க இருக்கு? யுதிஷ்டன் கிட்ட இருந்து வருது அது. அப்ப அண்ணன் செய்த தவறு தன் தவறு மாதிரி இவர்களும் தவறு செய்யாமையே இவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை சார்ந்த பலர் பாதிக்கப்படுவார்கள்ன்ற உண்மையும் அங்க இருக்கு. யுதிஷ்டனை சார்ந்த விஷயம் பார்த்தோம்னா கூட குடும்பம், உற்றம் சுற்றம், நட்பு எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள். யாருமே சந்தோஷப்படலையே அங்க. யாருமே சந்தோஷப்படலையே. ஆச்சாரியர்கள் குருமார்களா இருக்கிறவங்களும் சந்தோஷப்படல, வேதனைப்படுறாங்க. இப்போ ஒரு மனிதனின் தவறான போக்கு என்னாகும்? இன்றைக்கு கூட சொல்றாங்க இல்லைங்களா, குடியை கெடுக்கும்னு ஏன் அரசாங்கமே ஒரு போர்டு வைக்குது? ஒரு மனிதனுடைய குடிப்பழக்கம் அவனுடைய குடும்பத்தையே கெடுக்கும்ன்றதுதான். அது வெறும் இது மட்டும் கிடையாது, மாது மட்டும் கிடையாது, சூதும் உண்டுன்றத விளக்குறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறதா மகாபாரதம் காட்டுது. அது இந்த நீங்க சொன்னீங்களா முதல் கொலைக்காரன் ஆதாமுடைய மகன், அது ஒரு பொண்ணுக்காக தான் நடக்குமா சிஸ்டர்? இல்ல, ஒரு முஸ்லிம் சகோதரர் அப்படி சொன்னாரு. பைபிள்ல அப்படி இருக்காது. பைபிள்ல கடவுள் அந்த வெஜிடேரியன் கொடுக்கறத இல்ல அந்த நான்வெஜ் கொடுக்கறவன் ஏத்துக்குவாரு. இதனால கோபப்பட்டு இல்ல நான்வெஜ் வெஜ்ன்றத விட்டு அவனுக்கு அந்த அந்த இது இருக்காது, லோபம் இருக்காது. லோபம்னா என்ன? பொறாமை இல்ல, பொறாமை இல்ல. அந்த இறைவனுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த பலி கொடுக்கணும் அல்லது இறைவனுக்கு அதை ஒப்பிக்கணும்ன்றது கள்ளம் கபடம் இல்லாம இருந்தவனுடைய அந்த கொடுத்ததை எடுத்துக்கிறார் கடவுள். அந்த எண்ணம் இல்லாத கணக்கு போடுறவனு எடுத்துக்கலன்றதுதான் அங்க இருக்கிறது. அங்க பெண் சம்பந்தம் இல்ல. அங்க அப்படிதான் குரான்லயே இருக்கு. இல்ல
இல்ல ஏன்னா இது வந்து இப்படி இருக்கு தெரியும், ஆனா குரான்ல வந்து அப்படி இருக்கிறதா ஒரு இல்ல சொன்னாரு. இல்ல இல்ல இங்க வந்து அந்த அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வாரிசு பிரச்சனை பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையும் அங்க இருந்தது. வாரிசு முதல் மகன் தான் வாரிசு அப்படிலாம் இருக்கும். அப்ப அந்த வாரிசுன்னு இல்லாதவங்க அவங்க சாதாரணமா தான் இருப்பாங்க. இப்போ எத்தனை ராஜகுமாரர்கள் இருந்தாலும் ஒரு ராஜாவுக்கு அந்த முதல் மகன் தான் ராஜா ஆவாரு. அடுத்தவரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. அந்த அண்ணனுக்கு ஏதாவது ஆனா தான் இவன் ஒரு ராஜ்யத்துக்கு வருவாங்க, இல்லன்னா கடைசி வரலையும் வர முடியாது. அதுக்காகவே நிறைய கொலை நடந்ததா? அதுதான் அங்கேயே நடக்கிறது அப்படிப்பட்ட கொலைகள் தான். அது ஆதியிலிருந்து இருந்து வருது. இந்த வாரிசுன்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ அவ என்ன பண்றேன்னா, நான் தான் வாரிசு ஆகணும்ன்றதுனால அண்ணனுடைய ஒரு உடல் கரடு முரடான முடி இருக்கும் சகோதரன். ஆமா, அவனை போலவே இவன் வந்து ஒரு செயற்கையான ஒரு உடை அணிந்து கண்ணில்லாத தகப்பனார் கிட்ட போயிட்டு அவன் தடவி பார்த்து இவன் பெரிய பிள்ளைன்னு நினைச்சு நீதான் வாரிசுன்னு வாக்குறுதி வாங்கிடுவான். அம்மா பேச்சுப்படி. இதெல்லாமே அந்த ஆதியிலேயே பாருங்க, இறைவன் எதை மறுக்கிறாரோ அதை தான் மனிதர்கள் செஞ்சிருக்கிறார். அப்ப அதற்கான தண்டனை இறைவன் கொடுப்பார் இல்லையா? அது அப்படி கொடுக்கும்போது வருந்துறாங்க, திருந்துறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா திரும்பவும் இறைவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறாருன்றதான் அது கருணையாளன், கருணை கடல், மன்னிக்கும் கடல், க்ஷமா சாகர். க்ஷமா சாகர்னு ஒரு வார்த்தையே இருக்குன்னா இதுக்கு மட்டும்தான். தவறு செய்தவர்கள் அது குற்றத்தை உணர்ந்து பரிகாரம் தேடி இறைவன் கிட்ட மன்றாடும் போது அதற்கான மன்னிப்பை கொடுப்பாருன்றதுதான் க்ஷமா சாகர். சாகர்னா அன்லிமிட்டடா இருக்குது அவருடைய அந்த குணம். ஆமா, இது வந்து ஆச்சரியமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆதாமுடைய மகன் கொலை செஞ்ச பிறகு அவனை வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக சொல்லுவாரு. அவன் பயப்படுவான், என்னை யாராவது கொண்டு போட்டா என்ன பண்றதுன்னு. கடவுள் சொல்லுவாரு, அவனை யாரும் உன்னை மேல கை வைக்க முடியாது. அப்ப கொலை பண்றவனுக்கு கடவுள் பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி இருக்குது இல்லையா சிஸ்டர்? அப்படி இல்ல, நம்ம பார்த்தோமே, தவறு செய்தவனா இருந்தாலும் வருந்துறவனுக்கு ஒரு வழி உண்டு. கொலையே செய்தாலும் எதை செய்தாலும் எதோ செய்தாலும் மன்னிக்கும். இப்போ ஒரு விபச்சாரி, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரசித்தமான விபச்சாரி, அவளை வந்து விபச்சாரம் செய்யறத கண்டுபிடிக்கிறாங்க. அவளை எல்லாருமே துரத்திக்கிட்டு வர்றாங்க. அங்க கிறிஸ்து உட்கார்ந்து இருப்பாரு. அங்க வந்து அவ வந்து நான் தவறு செய்துட்டேன், நான் வருந்துறேன், இந்த வாழ்க்கையினுடைய தவறுகளை பற்றி நான் வருந்துறேன், வேதனைப்படுறேன், அச்சம் அடைகிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க நம்ம கெஞ்சுற. தன் தவறை உணரும் போது அதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஏற்பாட்டு காலம், மோசேயின் காலத்துல வந்து வேற வாழ்க்கை முறை இருந்தது. அந்த தவறுக்கான தண்டனை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி இருந்தது அது. இப்ப இவர் வந்து சரி நீ மன்னிப்பு கேட்ட உன்னை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த பழைய காலத்தின் அந்த நியாயங்களை இவர் வந்து நீக்கிறாரு, மறுக்கிறாரு, இல்ல விலக்கிட்டாருன்ற மாதிரியும் பேர் வந்துடும். அவர் வந்த காரணத்தை என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே வந்ததை எல்லாம் நடைமுறையில் அது நடைமுறைப்படுத்ததான் வந்திருக்கிறேன்றார். அப்போ ஏற்கனவே இருந்த சட்ட திட்டங்களை கிறிஸ்து நீக்கினாரான்னா நீக்கின மாதிரியே இருக்கக்கூடாது. அங்க அந்த அந்த விஷயம் அதான் இறை விஷயம், இறை போக்கு அப்படின்றதெல்லாம் என்னன்னா, அங்க வந்து அவர் வந்து சரி உன்னை மன்னிச்சு நீ வருந்திட்ட திருந்திட்ட சரி, அதனால உனக்கு மன்னிப்பு கொடுத்தேன்னா ஏற்கனவே இருந்த சட்டம் அமல்ல இருந்தது, இவர் வந்து நீக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்படியும் அவர் செய்யல. ஆனா இப்ப வருந்துறதுக்கும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ அனுமதிக்கவும் வேணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, குற்றம் செய்யாதவர்கள் யாரோ அவங்க முதல் கல்லை எரியுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அங்க ஒரு குறிப்பு இருக்கு. அங்க சின்ன வயதினர்ல இருந்து வயதான மூப்பர்கள் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அகன்று போனார்கள் அப்படின்னு இருக்கும் அடுத்த வரி. அப்ப என்ன அர்த்தம், சின்ன பசங்க கூட தவறு செய்துகிட்டு இருக்காங்க, இல்ல வயதாகி போனவர்களும் குற்றவாளிகளா இருக்கிறாங்க அந்த நேரத்துல தான் அர்த்தம். இன்னார்தான் தவறு செய்தாங்கன்னு இல்ல, அந்த கூட்டத்தில இருந்து எல்லாருமே அப்பால் விலகி போனார்கள்னா என்ன, அப்ப என்ன நடந்தது, அவர்களுக்கும் அவர்கள் குற்றவாளிகள்னு அவர்களுடைய உள் மனசுல இறைவன் அதாவது ஒரு இறை போக்கு உணர்த்த வைக்கப்படுற நேரம் அது. இன்னொன்று தவறு செய்து வருந்துறவங்களுக்கும் ஒரு விடுதலை
கிடைக்கும் அப்படின்ற ஒரு நீதியும் அங்க வெளியே வருது. அதே நேரம் இவர் வந்து உன்னை விடுதலை பண்றேன்னு வாய் தவறி சொல்லல, வாய் தவறியும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா முன்னோர்கள் ஏற்படுத்தின நியாயங்களை இவர் மறுக்கிறார்ன்றதும் ஆயிடும். இப்படி பல வழிகள்ல ஒரு யுக்தியான பல விஷயங்கள் இந்த உலக நாடகத்துல நடந்திருக்குதுன்றது ஆச்சரியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ரொம்ப இன்னொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இயேசு குனிஞ்சிட்டு என்ன எழுதிட்டு இருந்தாரு அந்த நேரம். ஆமா ஆமா, அது அங்க வெளிப்படையா குறிப்பிடப்படல. இன்றைக்கு வரைக்கும் அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது பலருடைய கருத்துகள் பல விதமா இருந்தாலும் இதைத்தான் எழுதினார்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த என்ன எழுதினார் தரையில குனிஞ்சுன்னு தெரியாது, ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவ்வளவுதான். அந்த கிருஷ்ணர் அந்த துணியை எடுத்தது அது. ஆமா ஆமா, அதாவது இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, இப்படி எல்லாம் சில நீதிகள் இஸ்லாம்லயும் பைபிளிலும் எல்லாம் இருக்கும். இதுதான் இறைவன் நமக்கு காட்டுற வழி, இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லா ரிலீஜியன்லயுமே உண்டு, ஹிந்து தர்மத்திலயும் இதெல்லாம் உண்டு. நீக்கப்பட வேண்டியது, வாழ்க்கையில கை கொள்ள வேண்டியது அப்படிலாம் இருக்கும். அதுல வந்து இது எல்லாத்தையுமே செய்தவரா இல்ல கிருஷ்ணன் காட்டப்படுறாரு. அவரு செய்யாத கொலைய குழந்தையிலே கொலை பண்றாரு. அவரு கொலை பண்றாரு. சகடாசுரனை, விருஷபாசுரனை, கம்சனை, சிசுபாலனை, எவ்வளவு அவர் செய்த எல்லா தவறையும் சிசுபாலன் தான் சுத்தி காட்டுவான் இறக்குறதுக்கு முன்னாடி. அப்படி எல்லாத்தையுமே செய்திருப்பார். பெண்கள் விஷயத்துல எல்லாத்தையுமே செய்வாரு. ராதை கூடவே இருந்தாரு, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாரு. பெண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டாரு. ஒரு அரசனுடைய குமாரிய வந்து சகோதரனுக்கும் தந்தைக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுவாரு ருக்மணிய. இப்படி நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கு. இப்போ 16,000 பேர்கள் வந்து ஒருத்தர் நரகாசுரன் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அவனை கொன்று அவர்களெல்லாம் மீட்டு அவர்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் பெண்ணா மாறி நாரதரோட இருந்து குழந்தைகளை பெற்றெடுப்பார் அப்படிலாம் இருக்கும். ஒரு விஷயம் இருக்காது அவரை பற்றி. இப்ப 60 வருடங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தமிழ் வருடங்கள் 60 இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. இது எல்லாமே நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த குழந்தைகள் பேருலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த விஷயத்தை தான் செய்தாரு. இந்த விஷயத்தை அவர் விட்டு வச்சாருன்னே கிடையாது. திருடினாரு, குழந்தையில இருந்தே திருடினாரு. வண்ணி திருடான்னு பேரு. ஆனா எல்லாத்தையுமே ஏன் சொல்லி சொல்லி கொஞ்சறாங்க, பாடி பாடிய சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே நிந்தனை. காளிங்க நர்த்தனா, கம்ச மர்த்தனா அப்படின்னு சொல்லி ஏன் பாடுறாங்க இல்லையா? இப்ப நீங்களே ஏதோ ஒரு லைன் சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் ஏன் அது வந்து மகிமையா பாடுறாங்க? அப்புறம் எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, பெண்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்றைய திரைப்படங்கள் தயாரிக்கிறவங்க வரலையும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலையும் பெண்கள் சென்டிமெண்ட் உடனே அடி பண்ணிவாங்க அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. பெண்கள் தான் ரொம்ப ஆக்ரோஷமா எதிர்ப்பாங்க. ஆண்களுக்கு பொதுவா அந்த வீரம் இருக்கும்னாலும் பெண்கள் நுட்பமா அது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. தப்பு தான் அவங்க எடுத்து ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண்ணா இருந்துகிட்டு பல பெண்களோடு இருந்த கிருஷ்ணனை எப்படி இவங்க விரும்புறாங்க? அதுவும் இல்லாம கிருஷ்ணன் போல மாப்பிள்ளை வேணும், கிருஷ்ணனை போலவே குழந்தை பிறக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா என்ன ஆகும் அவங்க நிலைமை? இல்ல இது வந்து ஆமா, அந்த கேரக்டர் இருந்தாவே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, அப்பா எனக்கு நல்ல பிள்ளையா கொடு, ஒழுக்கமான பிள்ளையா கொடு, நேர்மையான பிள்ளையா கொடு, ஞானவானா கொடு, சத்தியவானா கொடு, ஆயுஷ்மானா கொடுன்னு தான் வேண்டிக்குவாங்க. ஆனா இவங்க வந்து எல்லா விஷயத்திலயுமே மோசமான பெயர் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரியே எனக்கு கணவர் வேணும்னு ஏன் கேக்குறாங்க? பல பெண்களுடைய உடையை எடுத்துக்கிட்டு நிர்வாணமா ஓட்டிக்கிட்டு போனவர்னு இருக்கு. யாரும் ஸ்ரீராமர் மாதிரி குழந்தை வேணும்னு கேக்குறது இல்ல. ஆமா, கேட்க வேண்டிய ஆனாலும் சொல்லுவாங்க, கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நட,
ராமன் வாழ்ந்த மாதிரி நடன்னு சொல்லுவாங்க, பேச்சுக்கு சொல்லுவாங்க. சரி சரி. ஸ்ரீராமன் வாழ்க்கைய எடுத்துக்கோ, கிருஷ்ணன் சொன்னதை மட்டும் எடுத்துக்கோன்னுவாங்க. அவர் கீதை சொன்னார் இல்லையா, அங்க யாராவது கேட்டாங்களா உனக்கு என்ன ஒரு இது இருக்கு கீதை உபதேசம் பண்றதுக்குன்னு ஏதாவது இன்னி வரலையும் கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. எப்படி பலர் பல யுக்திகளால பல விஷயங்களை செய்திருப்பார் அவர். ஆனா கடைசியில இந்த அபிமன்யுனுடைய மகன், உத்தரையினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மகன் அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தால அந்த குழந்தை இறந்து பிறக்கிற அந்த நேரத்துல அந்த இடத்துல வியாசர் இருப்பார், பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆச்சாரியர்கள், தபஸ்விகள், ரொம்ப தூய்மையானவர்கள்னு வர்ணிக்கப்படுறவங்க, பலவான்கள் எல்லாமே இருப்பாங்க அந்த இடத்துல. ஆனா அந்த குழந்தைக்கு என்னன்னா மனதாலும் நினைவாலும் ஒரு களங்கமும் இல்லாத ஒரு பரிசுத்தமானவர்கள் அந்த குழந்தைய எடுத்தா அந்த குழந்தை உயிர் பழைக்கும்னு ஒரு கட்டாயம் இருக்காங்க. குழந்தை உயிர் பழைக்கும், அவர் தொட்டாதான் உயிர் பழைக்கும். ஓஹோ சரி சரி. கற்பனையில கூட களங்கம் இல்லாத, எண்ணத்தில் இல்லாத, வார்த்தையில், அதாவது அவங்க எண்ணத்தில் ஆன்மாவில் கள்ளம் கபடம் அழுக்கு இல்லாத ஒருத்தர் அதை தொட்டாதான் அந்த குழந்தை உயிர் பழைக்கும். அந்த சீன் ஏன் வைக்கிறாங்க அங்க? அப்ப இத்தனை பேர் இருந்தும் அவங்க ஏன் இந்த குழந்தை தொட பயப்படுறாங்க? யாருமே ஏன் முன்ன வரல? எல்லாருக்குள்ளயும் அழுக்கு இருக்கு. வெளிப்படையா இன்றைக்கு உலகம் அவர்களை பாராட்டினாலும் அவர்கள் ஏன் முன்ன வரல? அந்த முதல் கல் எரியறதுக்கு யாருமே கிறிஸ்து முன்னாடி முன்ன வராத மாதிரி இங்கேயும் யாரும் வரல. அப்ப கிருஷ்ணன் கடைசியா அவர் குழந்தை எடுப்பார், அந்த குழந்தை நல்லா இருக்கும். அப்பதான் கிருஷ்ணன் எல்லா உள்ளுக்குள்ள பரிசுத்தமானவர்னு அங்க ப்ரூவ் பண்றாங்க. அப்போ அதனாலதான் அவரை மாதிரி கணவன் வேணும், அவரை மாதிரி குழந்தை வேணும்னு கேட்கறதுனுடைய காரணம் அவர் தூய்மையானவர்ன்றதுனால. மற்றபடி அவருடைய செயல்கள் எல்லாமே வெளிப்போக்குக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதனுடைய உள்ள அர்த்தம் தூய்மையா இருக்கு. இப்போ நாம பார்த்தோம் இல்லையா, ஆடைன்றது உடல் தான். ரூஹனுடைய ஆடை அந்த ரூஹ் உட்கார்ந்து இருக்கிற உடல், ஆன்மாவின் உடை அது அழிந்திருக்கிற உடை உடல்ன்றது தான். அந்த உடலின் மீது பற்று இருக்கிறவர்களையும் மாயை அல்லது சைத்தான் அல்லது சாத்தான் அல்லது பிசாசு ஏதோ ஒரு ரூபத்துல எது சொன்னாலும், வேறு தர்மங்கள் வேற வேற பேர் சொன்னாலும், இந்த உடல் மீது இருக்கும் பற்று, அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் பலகீனங்கள், இதனாலதான் மனிதனே தவறு பண்றான். இந்த உடல் இன்பம், அதுதான் சிற்றின்பம்னு சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கை உடல் சார்ந்த மாமிசம் சார்ந்த வாழ்க்கைன்னு பைபிள் சொல்லும். அந்த மாமிசம் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்களை கடந்த மனநிலை, ஆன்ம நிலையை உணர்ந்து இறைவனை நினைக்கிற அந்த தூய்மை, அந்த இடத்துலதான் அவனுக்கு பேரின்பம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் கீதையில பகவான் சொல்றாரு, உன்னை எவன் ஒருவன் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து எல்லா இதுல இருந்தும் விலகி இருக்கக்கூடிய என்னை நினைவு செய்கிறானோ அவன் நேரடியாக என்னை அடைகிறான். ஓ, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. இல்ல அது மாதிரி சொல்லுங்க, யார் நேரடியாக என்னை அடைகிறான்? எவன் ஒருவன் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து, ஓ உடலை மறந்து. ஆமா, இந்த உடல் சார்ந்த தர்மங்கள். இப்ப ஒரு வார்த்தை அதுக்கு கூட எத்தனை பேர் அர்த்தம் கொடுக்கறாங்க. இப்ப சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணம் ரஜா அப்படின்னு வருது அந்த வார்த்தை. அப்ப கடவுள் தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறேன்றாரு. அதான் அதர்மம் அதிகரிக்கும் போது அதர்மத்தை அழித்து, அநேக அதர்மங்களை அழித்து, தர்மம்னா அது ஒண்ணுதான், அதர்மம் தான் அநேகம் இருக்கும். அநேக அதர்மங்களை அழித்து ஒரு தர்மத்தை நிலைநாட்ட நான் வரேன் அப்படின்றாரு. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எல்லா அதர்மங்களையும் விட்டுடுங்கன்னு இல்ல சொல்லணும், ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. அதர்மங்களை விடுங்க, ஏன்னா ஸ்தாபனை பண்ண வந்திருக்க, அதனால நீங்க எல்லாருமே அதர்மத்தை விடுங்க. இப்போ ஒரு இடம் கவர்மெண்ட், அந்த இடத்துல யாரோ உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த இடத்தை அரசாங்கம் கையகப்படுத்துது. ஒரு ரயில்வே ட்ராக்குக்கோ இல்ல ஒரு போக்குவரத்து தடத்தை பண்றதுக்கோ ஏதோ ஒண்ணுக்கு பண்றாங்கன்னா அங்க இருக்கிறவங்க முதல் காசுன்னு கொடுப்பாங்க. இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நீங்க இந்த இருப்பிடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா அவங்க வேற வேலையா வந்திருக்காங்க, அங்க ஏற்கனவே வேற விஷயம் நடக்குது. அப்போ அது அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி இறைவன் தர்மத்தை ஸ்தாபனைப்படுத்த வந்திருக்கும் போது யாருக்கு? இந்த உலகத்துக்கு. அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதர்மத்தின் உச்சாணியில இருக்காங்க. அப்போ அதை விடுங்கள்னு தானே அவரு சொல்லணும். அதர்மத்தை விடுங்கள்னு தானே அவர் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா தர்மத்தை விடுன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு யாராவது இன்னி வரலையும் சொன்னாங்களா? கீதையினுடைய அர்த்தம் சர்வ தர்மான் பரித்யஜ்யான்னு. சர்வ தர்மங்களையும் பரித்தியாகம் பண்ணுன்னு. பரித்தியாகம்னு என்ன அர்த்தம்? அப்ப தியாகம்னு என்ன அர்த்தம்? தியாகம் பண்ணிடுறது, விட்டுறது. தியாகம் இப்போ நம்ம சாப்பிட உட்காருவோம், ரொம்ப பசியோட ஒரு நாய்க்குட்டி இருக்கும், இல்ல யாரும் வயதானவங்க இருப்பாங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த வேலையை கட்டுப்படுத்திக்கலாம், நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஒரு 2 மணி நேரம் விட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இவங்க கையால் ஆகாத உட்கார்ந்துருக்காங்க, எந்த உதவியும் இல்லாம இவங்களுக்கு இது சாப்பாடு கொடுப்போம், இந்த பிராணிக்கு இது கொடுப்போன்றது தன்னுடைய அந்த உணவை, தன்னுடைய வயிற்றுக்கான அந்த பசிக்கான உணவை அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்காக கொடுக்கறது தியாகம். அது எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். தியாகம்ன்றது எல்லாராலையும் முடியும். பிராணிகளுக்கு கூட முடியும். தன் குழந்தைகளுக்காக அது போராடுது. எல்லா பிராணியுமே போராடுது. எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அது இறைத்தன்மைன்னு கூட சொல்லிக்கலாம். அது தியாகம்னு இருக்கு. பரித்தியாகம்னு என்னன்னா நான் மொத்தமாக புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒன்ன, எனக்கு அதுதான் எல்லாமே ஒண்ணு இருக்கு என்கிட்ட ஏற்கனவே. ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், ஒரு ஈடுபாடா இருக்கலாம், ஒரு ஆசையா இருக்கலாம், ஒரு அனுபவமா இருக்கலாம், ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், வாழ்க்கையா அதுதான் இருக்கலாம். ஆனா அது இறைவன் அதை தவறு, அதை விடணும்னு வரும்போது அந்த சத்தியத்துக்காக, இறைவன் மேல இருக்கிற அன்புக்காக, அவருடைய கட்டளைக்கு கீழ் படிந்தே ஆகணும்ன்ற அந்த தனக்கான ஒரு கொள்கை, கட்டாயத்துக்காக கிடையாது. கட்டாயத்துக்காக விடுறத தியாகம்னு சொல்ல முடியாது. முதல்ல தானே முன் அதை விடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்னு இருந்தாலும் கூட, ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதலன் காதலி இருக்கான்னு காதலி சொல்லுவா, இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா அவங்க கூட நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விட்டுடுவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் மாத்திப்பான். ஏன்னா இன்னொன்றுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு, தனக்கேயான ஒரு பலகீனத்தை கஷ்டப்பட்டாவது விட்டே விடுவாங்க. அதுதான் இறைவன் மேல இருக்கிற அன்பு. ஜீவாத்மாக்கள் இறைவனுடைய கட்டளை அல்லது இறைவனுடைய வார்த்தை அல்லது வழிகாட்டுதல், அதை நான் செய்தே செய்யணும். அதே அன்பு, காதல்னா இந்த அன்பு தானே. அந்த இதயத்தின் அன்பு யாருக்கு இருக்கோ அவங்க எதை விட சொன்னாலும் விடுவாங்க. அதுதான் பரித்தியாகம்னு சொல்றது. அங்க தன்னுடைய சுகம் துக்கம், அதனுடைய வேதனை, விடுறதுன்னு வேதனை இருக்கும் இல்லையா, வருத்தம் இருக்கும், பழக்கமா இருக்கும், அடிக்ட் ஆயிருப்பாங்க, எத்தனையோ இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு நொடியில விடுறதுன்றது பேர் தான் பரித்தியாகம். அவர் எதை பரித்தியாகம் பண்ண சொல்றாரு? கெட்ட பழக்கங்களையா? நீங்க அதான் இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல கட்டளைகள்னு இருக்குன்னா அதை விடுங்கன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. அதை எத்தனை பேர் தியாகம் பண்ணாங்க? அவரவர்களையும் யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா யார் யார் எங்க உட்கார்ந்துருக்காங்க, எந்தெந்த வழியில போயிட்டு இருக்காங்க, அங்கங்க சொல்லப்பட்ட கடமைகள், கட்டுப்பாடுகள் அல்லது வழிகாட்டுதலை இதை விடுங்கன்னு எல்லாம் விட்டவர்களா இருக்கிறாங்களா உலகத்துல, இல்ல செய்துகிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்களான்றது அவரவர்களை சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்படி இறைவன் விடுன்னு சொன்னது எது? இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் எல்லா ரிலிஜியன்லயுமே. ஆனா கீதையில மட்டும்தான் தர்மத்தை பரித்தியாகம் பண்ணுன்றது வார்த்தை. அதுவும் என்ன, எந்த தர்மம்? நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பார்த்தோம். அதர்மம் தான் அநேக முகங்கள் இருக்கும், தர்மம்னா அது ஒண்ணுதான் இருக்கும், ஜஸ்டிஸ்னா அது ஒண்ணுதான். அநியாயங்கள் அநேக விதமா இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? சர்வ தர்மான்ன்றார். அப்ப தர்மமே பல வகையா இருக்கா? கிடையாது. அதர்மம் தானே பல வகையா இருக்கணும். தர்மமே பல வகையா இருக்கு. எல்லாத்தையுமே நீ பரித்தியாகம் பண்ணுன்ற.
நம்ம பரித்தியாகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் இவ்வளவு நேரம். தன்னால முடியவே முடியாதுன்றத விடுறதுதான் பரித்தியாகம். இன்னொருத்தருக்காக தானாக வந்து விடுறதுதான். அது என்ன அப்போ? மாம் ஏக்கம் சரணம் பிரச்சனை. என்னை நேரடியாக சரணடை அப்படின்றது தான் அங்க இருக்கிற விஷயம். அப்போ எதுக்கெல்லாம் சரணாகதியா இருக்கோமோ அத்தனையும் விடும். அப்ப அத்தனையும் நான் தர்மம்னு வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்போ ஏற்கனவே என் வாழ்க்கையில தர்மம்னு நான் கடைபிடிச்சிட்டு இருப்பேன். இதை ஃபாலோ பண்ணணும், என் குருவை ஃபாலோ பண்ணணும், இல்ல இந்த இதுதான் மார்க்கம், இதுதான் தர்மம், அப்படிலாம் எத்தனையோ இருக்கும். ஆனா இத்தனை நாள் வரைக்கும் இறைவன் வந்து நேரடியா ஞானம் கொடுக்க வர நேரத்துல அவர் சொல்றது என்ன, இது வரைக்கும் மனித வாழ்க்கையில் தர்மங்கள்னு நீ எதை நினைச்சிட்டு இருந்தியோ அத்தனையும் விடு. அது தேக தர்மமா இருக்கு. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். ஆத்ம தர்மத்தை நான் உபதேசிக்கிறேன் உனக்கு. ரோகனுடைய ஞானம் அல்லாவிடத்தில் இருக்கிறது. அப்படிதான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற உலக செய்தி. யாருக்குமே கொடுக்கப்படவில்லை, யாருமே அதை வெளியே இடவில்லை இன்று வரைக்கும். எந்த ரிலீஜியனாவது இருக்கலாம். உலகத்திலேயே மூத்த ரிலீஜியன் சொல்ற ஹிந்து தர்மம் கூட கீதையை தவிர்த்து வேற இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களா இருப்பாங்க. மற்ற தர்மங்களிலும் இல்லாம இல்ல, ஓரிரு வார்த்தைகள் அங்கங்க இருக்கு. ஆனா ஆன்மாவுக்கு முழுமையான ஆன்மாவின் 3 கால ஞானம், இறைவனை பற்றிய முழுமையான ஞானம், இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஆன்மாவினுடைய செயல்கள், அதனுடைய கர்ம விளைவுகள், இறைவன் வந்து அதை எப்படி அவர் நிவர்த்தி பண்ணி எப்படி அதை சரிப்படுத்துறாரு, நான் எந்த ரீதியில் அவரோட தொடர்புல இருக்கணும், நான் எப்படி சரிப்படுத்திக்கணும், இந்த விஷயங்கள் முழுமையா போதிக்கப்பட்டது கீதையில இருக்கு. ஆன்ம ஞானம், பரமாத்ம ஞானம், இந்த உலக வரலாற்றின் ஞானம் எல்லாமே இருக்கிறது. அதுவும் ஓரளவுக்கு தான் இருக்குது கீதையில, ஒரு சார ரூபமா தான் இருக்கு. ஆனா ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் பிரம்மா குமாரிஸ் மூலமா இறைவன் கொடுக்கிற ஞானம் இது வரைக்கும் உலகத்தால எங்கேயுமே எந்த காலகட்டத்திலுமே கொடுக்க முடியாத அந்த ரூஹ் ஞானம், ஆத்மாவின் ஞானம், பரமாத்மாவின் ஞானம் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது, கிருஷ்ணனுக்கு உடல் இருக்கு. அங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணன் கீதையினுடைய பகவான் கிடையாதுன்னு ப்ரூஃப் அங்க ஒண்ணு இருக்கு. எல்லாருமே இப்ப அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தாலதான் உலகம் இன்றைக்கு தனித்தனி பிரிவா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம். சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. அந்த மாதிரி கையிலேயே இருக்கு கீதை உலகத்துல. இது இந்து தர்மத்துக்கான ஒரு சாஸ்திரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, உலகத்துக்கான சாஸ்திரம் அது. ஏன்னு சொன்னா பரமாத்மா என்ன சொல்றார், நீ நேரடியா என்னை சரணடை, நீ என்னையே அடைவாயின்னு இருக்கு. நேரடியாகவே என்னை அடைவான். வேற எந்த ரிலீஜியன்லாவது அப்படி இருக்கா? கிறிஸ்து சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணு, என் மேல் நம்பிக்கை வை, நானே ஜீவ ஒளியா இருக்கிறேன், நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன், என்னை அடையாமல் நீ பிதாவை அடைவதுமில்லைன்னு நாங்க சொல்லிட்டாரு சொல்லிட்டு. ஆனா கடைசியில வந்து இறுதி நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவனை யார் என்றே தெரியாது என்று சொல்வேன். அதுதான் திட்டத்தின்படி நடக்கிறவன். ரெண்டத்தையுமே பொருத்தி பார்த்து அந்த விஷயங்களுடைய பின்னணியில் இருக்கிற ரகசியங்களை இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முடியாம தான் போயிட்டு இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் தான். அதுக்கு ஒரு கிறிஸ்தவர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு இத சொன்னதுக்கு. அது இயேசு வழிபடி நடக்காதவர்கள் கடைசியில ஏசப்பான்னு சொன்னா உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னு அர்த்தம், ஒழுங்கா போய் பைபிள படிடான்றாரு. அதாவது கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும்னு இருக்காங்க. அந்த வார்த்தையில இருக்கிற ரகசியம் என்னன்னா, அவரை ஃபாலோ பண்றவங்கன்னு இருக்கு. அப்படி வந்துருக்கு. என்னை பின்தொடர்றவங்கன்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஃபாலோன்னா என்ன அர்த்தம்? அவர் ரைட்ல போனாரா, நானும் ரைட்ல போகணும். அவர் லெப்ட்ல போனாரா போகணும், உட்கார்ந்தாரா உட்காரணும், ஓடினாரா ஓடணும், அமைதியா இருந்தாரா இருக்கணும், பேசினாரா பேசணும். அவரு எந்த விதமா எதை செய்தார் அதை செய்யணும், எதை நினைத்தார் அதை நினைக்கணும், எதை சொன்னார் அதை சொல்லணும்.
எதை நோக்கி அவர் குறிக்கோள் இருந்தது, அதை நோக்கியே அவருடைய நம்பிக்கை என்ன வரணும், அதை நோக்கியே நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நான் அவரை ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம். இப்ப அவர் எதை ஃபாலோ பண்ணாரு? பிதாவையே நினைத்தார், பிதாவே சர்வமும்னு உணர்ந்தார். பிதாவின் கட்டளைப்படிதான், அவர் சித்தப்படிதான் இந்த பூமிக்கு அவர் கொடுத்த காரியத்தின் நிமித்தம் வந்திருக்கேன். அவர் எதை, அவருடைய சித்தம் என்ன, என் சித்தத்தின் படி அல்லாமல் பிதாவின் சித்தப்படியே நான் வந்தேன். அது அவர் சொன்னார்னா, அப்ப அவரை ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே பிதாவின் சித்தப்படி நடக்கணும்னு தான் அர்த்தம். அங்க பிதாவே இல்லையே யார் மனசுலயும். அப்ப அவரை ஃபாலோ பண்றதுன்னா எப்படி? இவரை இல்ல புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவர் அதை ஃபாலோ பண்ணுன்னு அங்க இருக்கு. அந்த வார்த்தைகளின் ஆழம் என்ன? அப்ப பிதாவின் சித்தப்படிதான் மனிதன் வாழணும், தன் சித்தப்படி வாழக்கூடாது. மனுஷங்க இன்னைக்கு தன் சித்தப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப இயேசு ஃபாலோ பண்றாங்களா? பண்ணாம, எதுவுமே செய்யாம உன்னை விசுவாசித்தோம், நீ தேவனுடைய குமாரன், அந்த வார்த்தையை மட்டும் நான் விசுவாசித்தேன், அதனால எனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் செய்தது எதுவும் செய்யல இவங்க. நான் சொன்ன வழிகாட்டு, நான் எப்படி வாழ்ந்தேன் அது நீங்க ஃபாலோ பண்ணல. வெறும் உங்களை விசுவாசித்தேன், உங்களை துதித்தேன், உங்களை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னா அவங்க நான் செய்தது இவங்க எதுவுமே செய்யல. அப்போ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்வார் நாளைக்கு. என்ன அவர் பின்னாடி யாருமே போகலையே. பின்னாடி போனா பக்கத்துல வருவாங்க, பின்னாடி போவாங்க, இப்ப திரும்பி பார்த்தா பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்கன்னா இவங்க எல்லாம் நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க, யாரெல்லாம் என் கூட பயணிக்கிறாங்கன்னு. நம்ம கூட நடக்கிறவங்களதான் தெரியும். பின்னாடி பார்த்தா ஒருத்தருமே இல்லையே, அவர் மாதிரி யாருமே வாழலையே. இன்றைய காலகட்டம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? விக்கிர ஆராதனை கூடாதுன்னு இருக்காங்க. அதாவது விக்கிர ஆராதனை கூடாது அப்படின்னும் போது சிலுவைன்றது கூட ஒரு தோற்றம் தானே, ஒரு பொருள் தானே. இப்ப எதை அவர் சொன்னாரோ அதை செய்யாமல் என்னை பின்பற்றுகிறவர்கள்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அவரை பின்பற்றுறதுன்னா என்ன? பின்பற்றுதல் என்னை புகழுன்னு சொன்னார் அவரு, என்னை மகிமைப்படுத்துன்னு சொன்னார் அவரு. மகிமைப்படுத்துறவரையே என்னை என்னை விட பிதாவை இல்ல சொல்றாரு இல்லையா? என்னை மகிமைப்படுத்துன்னு என்றைக்குமே அவர் சொல்லல. பிதாவை மகிமைப்படுத்துற உயர்ந்த குழந்தையா இருந்தார் அவர். அப்ப அவர் ஃபாலோ பண்றதுன்னா என்ன? அவர் எதை செய்தாரோ அதை செய்யணும். நான் இவரை புகழ்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவரு புகழாதேன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கேன்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்வாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சத்தியம் புத்தியில உட்காரல, புரியல முதல்ல. அதனாலதான் குரான் கூட என்ன சொல்லப்படுது, அச்சமூட்டி எச்சரிக்கும் வழியை காண்பிக்கிறோம்னு எல்லாம் ஆரம்பிப்பார். இது வரைக்கும் எவ்வளவோ வந்தது, அச்சமூட்டுற மாதிரி எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு. சிந்திப்பவர்களுக்கே இது புரியும். ஏன் அந்த வசனங்களை எல்லாம் கொடுக்கிறார்? அப்போ ஒவ்வொரு வரியினுடைய விஷயம் என்ன, மூலம் என்ன, எங்க இருக்க ரகசியம், அதை சிந்திச்ச நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்தவர்கள், ஏற்கனவே அதற்கு விசாரங்களை கொடுத்தவர்கள், இதுக்கு அர்த்தம் இதுதான், இந்த வசனத்துக்கு அர்த்தம் இதுதான் சொல்லிட்டு போயிருப்பாங்களே ஏற்கனவே. அதை அப்படியே படிச்சுக்கிட்டு அதுல நமக்கு முடிஞ்சது செய்துக்கிட்டு போறவங்க எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண லிஸ்டுக்கு வருவாங்க? இதுதான் அங்கு நாம எல்லாருமே உலகத்துல எல்லா மனிதர்களுமே, அது ஹிந்து தர்மமா இருக்கட்டும், எந்த தர்மமா இருக்கட்டும், எல்லாருமே செய்கிற தவறு. கீதையின் இறைவன் கிருஷ்ணன்னு சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு உலகம் பகவான் கிட்ட வராம கீதை கையில இருக்கு, உலகத்துல இருக்கு. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு காலப்போக்குல தான் கீதையே மகாபாரதத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கு. மகாபாரதம் எழுதி அதே நேரம் கீதை எழுதப்படவில்லை. அது உள்ள சேர்த்திருக்காங்க காலப்போக்குல. அதுல நிறைய விஷயங்கள் குளறுபடி இருக்கு. அது உண்மை என்ன? அங்க என்ன சொல்றாரு அவரு? நீ உன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான என்னை
ஹலோ, இருக்கீங்களா? இருக்கு சிஸ்டர், கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, அதான் அமைதியா இருக்கவே. சரி, அந்த விதியை சொல்கிறார். இந்த தேகம் சம்பந்தப்பட்ட, தேகம் நீ கிடையாது, உடல் நீ கிடையாது. இப்போ உடல்னு ஒரு மனுஷன், ஒரு ஆத்மாவுக்கு உடல்னு ஒண்ணு வந்தா அந்த உடல் எங்க பிறப்பெடுத்தது, எந்த ஜாதியில பிறந்தது, அது என் ஜாதி. எந்த ரிலிஜியன்ல பிறந்தது, அது என் ரிலிஜியன். இப்போ என் ரிலிஜியனுக்காக இந்த தர்மம், இந்த கொள்கை, அதுல வாழறேன். என்னுடைய அடையாளங்கள், உடல் சார்ந்த ஒரு பிறவி அடையாளங்கள், அதற்கான தர்மங்கள் மனிதர்களால் வகுக்கப்படும். இப்ப இந்தியாவில் கூட மனு தர்மம், மனுஸ்மிருதி எல்லாம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய களங்கங்களை உருவாக்கி இருக்கு. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு. அது தர்மமா? அது எல்லா பெண்களும் மனு தர்மத்தை படிச்சாங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி எரிச்சிருவாங்க கண்டிப்பா. ஏன்னு சொன்னா பெண்கள். ஆனா இந்த பைபிள்ல கடவுள் முன்னாடி நிர்வாணமா நிக்காமல் தங்களுடைய வெட்கத்தை மறைத்து நின்றார்கள், அதனால கோச்சிக்கிட்டு கடவுள் துரத்திட்டாருன்னு சொல்றதுக்கும், மகாபாரதத்துல துரியோதனன் அதே மாதிரியே வாழை இலைய வச்சு இடுப்பை மறைச்சிக்கிட்டு போய் நிக்கிறதுக்கும், இங்க கிருஷ்ணர் பெண்களின் ஆடையை எடுத்துக்கிட்டு மேல போறதுக்கும் சம்பந்தம் இருக்கா சிஸ்டர்? ஒரே விஷயத்தான் மூணுமே போதிக்குதா? இல்ல இல்ல, இப்ப ஆதம் அண்ட் ஈவ் இறைவன் படைத்தார். சரி. ஏதேன் தோட்டத்துல எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க லைஃப்னு அவங்களுக்காகவே உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டார். சரி. அன்றைக்கு அவங்க ஆடை அணியல, ஆனா அவர்கள் வெட்கப்படவும் இல்லை. ஒரு கண் இருந்தது அப்படின்ற குறிப்பு இருக்காங்க. இது விலக்கப்பட்ட மரத்தின் கனியை நீங்க உண்ணாதீர்கள், அது வந்துட்டு போகாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு போனார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில அது இந்த உலக, அதாவது சிலர் கேட்பாங்க, ஏதேன் தோட்டத்தை இறைவன் தானே படைச்சாரு, அந்த விருட்சத்தை படைக்கிறது ஏன், அதை சாப்பிடாதுன்னு சொல்ல தவிர்க்கப்பட வேண்டிய மரத்தை ஏன் உருவாக்குறாரு முதல்லன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம ஏன் அப்படி தடுக்கல, அதுவும் கேட்பாங்க. தடுக்கலன்னா அவன் என்ன பண்றான்னு பாக்கணும் இல்லையா? நான் ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லி இருக்கேன்னா அவன் செய்யற, அவனுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, அவனுடைய கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு, கௌரவ மரியாதை எவ்வளவு இருக்குன்னு கடவுள் பார்ப்பார் இல்லையா? இவரே போய் தடுக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இப்ப சில குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தை இருக்கு வீட்டுல, அதுக்கு நம்ம சொல்றதே புரியாது. சின்ன குழந்தைகள், ஒரு 6 மாச குழந்தை, 8 மாச குழந்தை அப்படி தவழ்ந்துகிட்டு இருக்குன்னு வைங்க, அதுக்கு நாம அந்த பக்கம் போகாத, வாசப்படி பக்கம் போகாதன்னு அதுக்கு புரியாது. அப்ப நாமளே போய் தடுப்போம் அந்த இடத்துல. இப்படி போயிடுச்சுன்னா ஓடி போய் தடுப்போம், ஓடி போய் நாமளே எடுத்துப்போம். அங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம், நாமளா செய்துகிட்டு இருப்போம். ஓரளவுக்கு நம்ம சொல்றது புரியுது, வளர்ந்து இருக்குன்னா அன்னைக்குதான் சொல்லுவோம் நீ இதை செய்யாதே அப்படின்னு. இப்ப அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், ஏன்னா புரியாத குழந்தை. அப்ப நாமளே தடுப்போம், புரிஞ்சவங்களுக்கு தடுக்க மாட்டோம், சொல்லுவோம். அதை மீறி நடந்தா தண்டனை கொடுப்போம். இதுதான் உலக வழக்கு. அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தா ஆக்சுவலா பாபா சாரி, நம்ம ஞானத்துல கடவுள் சொல்றது முதல்ல சிலைகள், கோயில்கள் உருவாகுது, அதுக்கு பிறகுதான் வேதங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த சிலையை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம அந்த கதையை படிச்சுட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர் தூக்கிட்டு போனாருன்ற மாதிரி தெரியுது. ஆனா அந்த வெறும் சிலையை வச்சு பார்த்தால் அவர் தூக்கிட்டு போனாரா அல்லது இவங்க கொடுத்தாங்களா? சரணடை கொடுத்தாங்க. அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்போ நம்ம அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். இப்போ நம்ம ஏதேன் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மெயின் இந்த டாபிக் முடிச்சிடணும். இல்ல இத பார்ப்போம், அதனுடைய கனெக்டிவிட்டியில இருக்குது. ஏதேன் தோட்டத்துல இறைவன் ஏன் அந்த மரத்தை படைக்கணும், படைச்சிட்டு ஏன் சொல்லணும்? அப்போன்னா மனுஷன் எல்லாமே நல்லதா படிச்சு விளையாடுன்னு அவன் தான் தவறே செய்ய மாட்டானே. கண்டிக்கிறது எதுக்கு, அவனை பூமியில தள்ளுறது எதுக்கு, அவன் போய் சாபம் வாங்குறது இருக்கு. சாபம் கொடுக்கறாரு, லைனா எல்லாருக்குமே கொடுக்கறாரு, ஈவுக்கு கொடுக்கறாரு,
ஆடம்க்கு கொடுக்கறாரு, அந்த சர்ப்பத்துக்கு கொடுக்கறாருன்னா இது எல்லாமே இறைவன் தானாவே செய்யாம இருக்கலாமே. ஆமா. நெருப்ப வைக்கிறதையே அப்புறம் அணைக்க ஃபயர் என்ஜினை கூப்பிடுறது எதுக்கு? அதுதான் பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு பழமொழி சாதாரணமா சொல்லுவாங்க. அப்ப அந்த வேலையெல்லாம் கடவுள் செய்யறாருன்னா கிடையாது, கிடையாது. ஏதேன் தோட்டம்னு வர்ணிக்கப்படுறது இந்த பாரத நாட்டுல இருந்த சத்தியுக திரேதாவின் மனித வாழ்க்கை. இறைவன் அப்படித்தான் எல்லாமும் வளமா தான் செய்தார். காலப்போக்கில் ஆத்மாக்கள் தன்னுடைய அந்த மனோபலம் குறைந்து அநேக பிறவிகள் எடுத்து அவர்கள் இந்த அநேக பிறவிகள்னு சொல்லும்போது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது சத்தியம் ஞானம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஒரு பிறவியினுடைய அடையாளம்ன்றது இறைவன் ஒரு பிறவின்னு சொன்ன நேரம் இறைவன் இந்த பூமியில மனிதர்களை சந்திக்கிற நேரத்தை குறிப்பிடுதுன்றதுதான் அங்க ஒரு குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிறவின்னு எல்லா பிறவிலும் மனிதர்களை சந்திக்கிறோம், பலரை சந்திக்கிறோம். எந்த நேரத்துல அல்லாஹ் முகமுகமாய் சந்திக்க வருவார், எப்போ தர்மம் அதிகரிக்கும் போது நான் அவதரிப்பேன்னு சொல்றார். அந்த நேரத்துல இறைவனை சந்திக்க கூடியவன் ஆன்மாவா தான் சந்திப்பான், ரூஹா தான் சந்திப்பான், உடலா சந்திக்க மாட்டான். இது வரைக்கும் எல்லாருமே உடலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆத்மான்ற சப்தம் தெரியும், ஆனா உடலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாமே ஒரு பிறவி கணக்குக்கே இல்லாத ஒரு குப்பை பிறவிகள் இதெல்லாம். எந்த பிறவியில இறைவனை தெரிஞ்சுக்கிறோம், எந்த நேரத்துல அந்த பாக்கியம் கிடைக்குது, அதுதான் உண்மையான மனித பிறவி. சொல்றாங்க இல்லையா அவ்வையார் கூட, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப நமக்கு கூன் விழுந்திருக்கு, குருடா தான் இருக்கிறோம், செவிடா தான் இருக்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்காத செவிடர்கள், சத்தியத்தை பார்க்க விரும்பாத குருடர்கள், பாவத்துக்கும் எல்லாருக்கும் அடிபடைந்து கூன் விழுந்து போயிருக்கு. இது எல்லாமே நீக்கிற நேரம் தான் தர்மத்தை உருவாக்க அதர்மத்தை அழிக்கிற நேரத்தில் இறைவனை சந்திக்கிற அந்த மனித அந்த வாழ்நாள் தான் ஒரு அலௌகிக பிறவி, ஆன்மீக பிறவின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பிறவியை பற்றிய ஒரு சுருக்கமான சாரரூபமான விஷயங்கள் தான் அங்க குறிக்கப்பட்டிருக்கு. இறைவன் படைக்கும் போதே குருடனாகவோ பாவமானவனாகவோ கல்வி இல்லாதவனாகவோ நோயாளியாகவோ கடன்காரனாகவோ ஏழையாகவோ மூளை வளர்ச்சி இல்லாதவனாகவோ போய் கொலைகாரனாவோ படைக்கிறது கிடையாது. அப்ப அவர் படைப்பே சரியில்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. மனிதர்கள் இந்த பூமியில பிறக்கும் போது இப்போ பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்ப்பினிலேன்னு கவிஞர்கள் கூட எழுதுறாங்க இல்லையா. அப்ப இந்த உலக வாழ்க்கையில இந்த உடல் சார்ந்த இந்திரியங்கள் சார்ந்த அடிமைத்தனங்கள்ல வரும்பொழுதுதான் மனிதனுக்கு ஆத்மா கெடுது. அதை தர்மம்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு மனுஷங்க. வாழ்க்கை தர்மம்னு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்த தற்காலிக உலக வாழ்க்கைக்குள்ள தர்மங்கள்னு உருவாக்கி இருக்காங்க இல்லையா. இந்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்றதான் கீதை சொல்றது. நான் இஸ்லாமியன், நான் பௌத்தன், நான் கிறிஸ்டியன், நான் ஹிந்து, அந்த இதெல்லாமே தர்மங்கள், பிறப்பால் ஏற்பட்ட அடையாளங்கள், ஆன்மாவின் அடையாளங்கள் கிடையாது. தேகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆத்மா நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், எந்த சமுதாயத்தில் இருக்கிறேன், அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அதனால் ஏற்படக்கூடிய தர்மம். இறைவனுக்கு தர்மம் கிடையாது. இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட தர்மங்களுக்கு இறைவன் கட்டுப்பட மாட்டார். அதனாலதான் கடவுள்னு சொல்றோம், கடந்து நிற்கிறவர்னு. அப்போ அவருடைய அந்த ரூஹுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அந்த ரூஹ் இந்த உடலுக்குள்ள வரும்போதுதான் இந்த உலக விஷயங்களினுடைய கட்டுப்பாடுகள், உடல் சார்ந்த கட்டுப்பாடுகள் ஏற்படுறதுனால்தான் இந்த தர்மங்களை நீ விடு. இப்ப வெள்ளிக்கிழமை இது பண்ணணும், சனிக்கிழமை அது பண்ணணும், எல்லா நொடியும் இறைவன் முன்ன ஒரே மாதிரி தானே. ஒரு ஆள் காலம்ன்றாங்க, யமகண்டம்ன்றாங்க, நல்ல நேரம்ன்றாங்க. இப்ப நல்ல நேரம்னா எல்லாமே நல்லதே நடக்குமா? இல்ல. ராவுக்காலம்னா எல்லாமே கெட்டதே நடக்குமா? அதுவும் இல்ல. இல்லையே. கெட்ட நேரத்துல உட்கார்ந்து இறைவனை தியானம் பண்ணுங்க, அது பாக்கியத்தை கொடுக்கும். நல்ல நேரத்துல ஒரு பாவத்தை செய்யுங்க, நரகத்துக்கு கொண்டு போகும். இது மனிதர்கள் உருவாக்குற சிஸ்டம்.
உலகத்துக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா அது கட்டுப்பட்டு வாழ்கிற மர்மம் இது தர்மம் எனக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. இது எல்லாமே விட்டுடு, என்னை நேரடியா சரணடை. உன்னை எவனொருவன் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான என்னை இனம் புரிகிறானோ அவன் என்னையே நேரடியாக அடைகிறான். அவனுடைய எல்லா ஒரு பிறவி தோஷங்கள் என்ன இருக்கு, பாவங்கள் இருக்கு, எல்லாத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறேன். அடுத்த ஜென்மமான யோகக்ஷேமத்தை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிற பாத்தியதை அல்லது கடமை பொறுப்பு என்னுடையது ஆகுது. அவனுக்காக உருவாக்குற கடமை அவனுக்கானது இல்ல, அது எனக்கானது. அவன் மீண்டும் திரும்பி இங்க வரமாட்டான், எங்க வரமாட்டான். இதுவரையிலும் எந்த அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான், பாவத்துல மூழ்கி இருந்தான், அந்த இடத்துக்கு திரும்ப வரமாட்டான். அவனை மேல் நோக்கி கொண்டு போறேன்னு இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறார். அதை கொடுத்தவர் அங்க அவர் சொல்றாரு, சூரிய சந்திர நட்சத்திரங்களின் ஒளி காப்பான். அவங்க ஹர்ஷன்னு சொல்றாங்க, இவங்க பரலோகம்னு சொல்றாங்க, இன்னொரு விதமா சொல்லுவாங்க. அந்த இடத்தில் நான் ஒளியாக இருக்கிறேன்னு இறைவன் சொல்றேன். தன்னுடைய அடையாளம், தன்னுடைய உருவம், தான் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நான் விஷ்ணுவா இருக்கிறேன், பார்க்கடல்ல படுத்து இருக்கிறேன்னு சொல்லலையே கீதையில. புல்லாங்குழல இசிச்சிட்டு இருப்பேன் இல்ல, மேல இருந்து ஒரு அவதாரமா கிருஷ்ணன் இறங்கி வந்திருக்காரு. கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சா திரும்ப வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவனுடைய அந்த அம்சம், கிருஷ்ணனுடைய அம்சம் அந்த விஷ்ணுன்ற வம்சத்தோட இணைந்துடுதுன்னு புராணங்கள்ல எழுதுறாங்க. அப்ப அது கிருஷ்ணன் சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கணும், எப்படி மேல ஒரு பார்க்கடல் இருக்கு, அதுதான் மில்கி வே கேலக்சி இவங்க எல்லாம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதான் இருக்கும்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒரு உலகம் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது என்ன சொல்லணும், நான் சூரிய சந்திர நட்சத்திரங்களின் ஒளிக்கும் அப்பால் ஒரு உலகம் இருக்கு, அங்க பார்க்கடல் இருக்கு, அங்க ஆதிசேஷன்ற படுக்கை இருக்கு, அங்க நீல மேக சியாம ரூபமா நான் படுத்திருக்கிறேன், இந்த சங்கு சக்கரம் இத்தனை ஆயுதங்களை வச்சு படுத்திருக்கிறேன், பூதேவியும் ஸ்ரீதேவியும் காலை அமுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரா? இறைவன் தான் இருக்கிற இடம் என்னன்னு சொன்னாரு, எப்படி இருக்கிறேன்னு சொன்னாரு. இந்த விவரம் இருக்கா கீதையில? இருக்கா? இப்ப பகவான் தன்னை பற்றி நேரடியா கடவுள் தன்னை பற்றி பேசுற இடம் கீதை. அந்த இடத்துல இந்த வர்ணனை இருக்கா? கிடையாது. கிடையாது. இறைவன் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிற நேரத்துல ஒரு ஒளி உலகம் இருக்கு, அந்த ஒளி உலகத்துல நான் ஜோதி வடிவமா இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அப்ப உருவம் கொடுத்ததெல்லாம் யாரு? அதுலயும் குறிப்பாக நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு வரும். ஆமா, தலைக்கே விருட்சம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகள் நிறைந்த இந்த மனிதர்களுடைய மூல பிதாவா இருக்கிறேன், பரம்பொருள் பரம பிதாவா இருக்கிறேன்னு அர்த்தம். விதைனா பிதான்னு அர்த்தம். இருக்கிறேன்னு தானே சொல்றாரு. அங்க எந்த இடத்துல 4 கரங்களோட 2 மனைவிகளோட பாம்பனையில ஏதாவது பள்ளி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரா? இறைவன் தன்னுடைய அறிமுகத்தை இதுதான் சொல்லும் போது அதை அல்லாத அடையாளங்களை உருவாக்குறது யாரு? அந்த அடையாளங்களை இந்த நாளைக்கு இதை வணங்கணும், அந்த நாளைக்கு அதை இத்தனை முறை பிரார்த்திக்கணும்னு சொன்னது தர்மம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த தர்மத்தை விட்டாதான் நீ என்ன அடைவேன்ற. இதுதான் சர்வ தர்மான் பரித்யஜான்றதுக்கு அர்த்தமாம். ஏகம் சரணம் ரஜான்றது அந்த இறைவன் தான் அல்ல, அந்த இறைவன் தான் யெகோவா, அந்த இறைவன் தான் குதா, அந்த இறைவன் தான் நிர்வயர் நிர்பை அப்படின்னு குருநானக்கால சொல்லப்பட்டதும் கிறிஸ்துவால சொல்லப்பட்டதும் நபிகள் மூலமாக சொல்லப்பட்டதும் எல்லாருமே ஒரே இறைவன் தான். அந்த தேகத்தின் தர்மங்களை தியாகம் பண்றதுதான் இதெல்லாம் உருவாக்குனது மனிதன் இல்லைங்க சிஸ்டர். அது அந்த தேகத்தின் தர்மத்தை தியாகம் பண்றதான் அவங்க டிரெஸ் கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கற மாதிரி ஆமா ஆமா அந்த தேக உணர்வை இவர் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மாக்களை பரலோகத்துக்கு கடத்திட்டு போறார். இறைவன் செய்யற காரியம் அது கிருஷ்ணன் செய்யல, இறைவன் செய்யற நேரம் கிருஷ்ணன் பேரை போட்டார் வியாசர். ஆமா, அங்க வெறும் ஒலிப்புள்ளியை காட்டினாலும் மக்களுக்கு புரியாது. இப்ப ஒலிப்புள்ளி ட்ரெஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஏதோ ட்ரெஸ் காயுதுன்னு நினைச்சுக்குவாங்க. இல்ல அங்க அவங்க குளிக்கிறது ஞான ஸ்நானம். அது இப்ப இந்துக்கள் கங்கையில குளிச்சா முக்தி ஆயிடும்னு நினைக்கிறாங்க. எனக்கு மறுபிறவி பட்டியத்துல இருந்து பாவனம் ஆயிடுவேன்னு. அதை கிறிஸ்டியன்கள் ஞான ஸ்நானம்னு சொல்லுவாங்க.
தண்ணியில மூழ்கி எழுந்துட்டா உடல்ல இருக்கிற அழுக்கு கூட போகாது. தேய்ச்சி குளிச்ச அப்புறம் தான் போகும். வெறும் தண்ணியில முக்கி எழுந்த உடல் அழுக்கு கூட போகாது. பிராக்டிக்கல் ட்ரூத் என்ன? ஆன்மாவனுடைய சுத்தம், ஆன்ம தூய்மை, அது அஞ்ஞானத்துல இருக்குன்னா அப்ப ஞானத்தின் ஸ்நானம் பண்ணணும். அங்க வார்த்தை நல்லா இருக்கு, ஞான ஸ்நானம்னு சொல்லிட்டு நீரின் ஸ்நானம் நடக்குதுன்றத கூட நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம யாருக்குமே எதிர்ப்பாளர்கள் கிடையாது, யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிடுறதும் கிடையாது. ஒவ்வொரு தர்மங்களிலும் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சத்தியம் இன்னும் புரிதலுக்கு உலகத்துக்கு வரலன்றதுனாலதான் இறைவன் ஞானம் கொடுக்க இன்னைக்கு நேரடியா வந்திருக்கிறார்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்குமான பரமபிதா, எல்லாருக்குமான ஏக இறைவன் நேரடியா இந்த உலகத்துக்கு ரூஹு ஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க உடல் சார்ந்த தர்மங்கள், பிரிவினைகள், ஜாதிகள் எதுவுமே கிடையாது. அதற்கான ஒரு